ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி கடலை மாவு தோசைங்க. இது வந்து டிஃபனுன்னு சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இதே கடையில் வாங்கின மாவு தாங்க, பிராண்டடாக பார்த்து வாங்கிக்குங்க. இது வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கூடவே வந்து அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. இல்லை ஒரு குழிக்கரண்டி அளவும் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு அளவில். அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அது ஒரு 1/2 கப்பு. அதே மாதிரி கேரட்டு வந்து துருவி அது ஒரு 1/2 கப்பு கூடவே எடுத்துட்டேங்க. கூடவே இஞ்சி வந்து 1 இன்ச் அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட், அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி கூட சேர்த்துட்டேங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி கூடவே சேர்த்துக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக குயிக்காக பசங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வர்றப்போ செஞ்சு கொடுத்துடலாம். நமக்கு வந்து ஃபில் ஆகிடும். அதாவது பசியாக இருக்கிறப்போ செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு ஜீரணத்துக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஓமம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போடுங்க. கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லா இந்த மாதிரி விரலில் தேய்ச்சி விட்டு போட்டுக்கலாம். ஓமமும் சீரகம் எதுக்குன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்கள். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் ஒரு சின்ன தக்காளி வந்து இல்லை 1/2 தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க. அது நல்லா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டில் கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதாவது ஒரு 1/2 கப் அளவு சேர்த்தா போதும். ஃபுல்லாக சேர்த்த வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க மாவு பேட்டரு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதுங்க, நல்லா தோசை வந்து வந்துடும். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவு திக்காக வந்து நம்ம பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். இந்த சேனலில் கோலமெல்லாம் போட்டிருக்குங்க, நெலிக்கோலம். அதெல்லாம் ஒரு தடவை போய் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும் பேட்டரு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ தோசை தவாவை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி அளவு விட்டு, அதை ரொம்ப வந்து திக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு கொஞ்சம் திக்காக தான் நம்ம வந்து தோசை ஊற்றணும். இதுக்கு கடலை எண்ணெய் இல்லை நெய் ரெண்டும் போட்டால் நமக்கு ரொம்ப வாசனையாக டேஸ்ட் கொடுக்குங்க. பசங்களுக்குன்னா நெய் போட்டு கொடுக்கலாம், இல்லை கடலை எண்ணெய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். திருப்பி விட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டு நல்லா வேக வைக்கணும் பொறுமையாக. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குது தோசை. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்றப்போ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, கடலை மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு.
இது ஒரு குயிக் டிஃபன் தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.